அறம் ராமாயண கதையில் கிரௌஞ்ச பறவைகள் 2வது பாகம் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு முறை வால்மீகி நாரதரை சந்தித்த பொழுது நல்ல குணமுடையவனாகவும் அறிவாளியாகவும் வீரனாகவும் கோபத்தை அடக்கியவனாகவும் திறமசாலியாகவும் வாக்கு மாறாதவனாகவும் தர்மங்களை கடைபிடிப்பவனாகவும் அதி உத்தமனாகவும் உள்ள யாரையாவது இந்த உலகத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது, மேற் சொன்ன குணங்களை விட மேலான பண்புகள் கொண்டவன் இக்ஷ்வாகு குலத்தை சேர்ந்த தசரதன் மகனான ராமன். ராம சரிதத்தை படிப்பவர்கள் புண்ணியம் அடைவார்கள். எனவே நீங்கள் ஒரு ராம காவியத்தை ஏற்ற வேண்டும் என்று நாரதர் கேட்டுக்கொண்டார். வால்மீகி காதால் கேட்டது குறைவு, மனக்கண்ணால் பார்த்தது அதிகம். இந்த நிகழ்ச்சியை அடுத்து வால்மீகி ஒரு நாள் நீராடுவதற்காக கங்கையை நோக்கி சென்றார். கங்கைக்கு போகும் வழியில் தமசி என்ற தெளிந்த நீரோட்டத்தில் உள்ள நதியை கண்டார். அங்கே நீராடினார். திரும்பி வரும் வழியில் அவர் கண்ட காட்சி அவரை வேதனைப்படுத்தியது. நீர்நிலைகளில் வாழும் கிரௌஞ்ச பறவை ஜோடி ஒன்று அங்கே சல்லாபித்து கொண்டிருந்தது. அந்த சமயம் அங்கு வந்த ஒரு வேடன் அம்பு எய்தி ஆண் பறவையை வீழ்த்தினான். இரத்தம் வழிய மரத்திலிருந்து விழுந்த அந்த பறவை அங்கேயே உயிரிழந்தது. துக்கம் தாழாமல் பெண் பறவை கதறி அழுதது. யார் அதன் துக்கத்தை களைய முடியும் என்று நினைத்து மனம் துடித்தார் வால்மீகி. மனம் பதறிய அவன் வேடனுக்கு சாபமிட்டார். வேடன் அவனுக்கு சாபமிட்டாங்க. அப்பொழுது அவன் உள்மனம் சொன்னது, பறவைக்கு இறங்கினாய் சரி, வேடன் தன் தொழிலைத்தானே செய்தான், உனக்கு ஏன் கோபம்? மனம் கோர்த்த வார்த்தைகள் சாபத்திலும் ஒரு கவிதை அழகை கொண்டு வந்தது என்று தன் பின்னால் வந்து கொண்டிருந்த சிஷ்யர் பரத்வாஜரிடம் சாப வாக்கியத்தை நினைவு கூர்ந்தார். அந்த ஒளி நயமிக்க அந்த வார்த்தை கேட்ட பரத்வாஜர் அதை இசை நடையில் ஒரு பாடலாக பாடினார். சற்று நேரத்தில் அங்கு வந்த பிரம்மதேவன், உமக்கு சரஸ்வதியின் அருள் இருக்கிறது, நல்ல மொழி நடை கைவர பெற்றிருப்பதனால் நீ ராம காவியத்தை இதே அருமையான மொழி நடையில் இயற்றுவீர்கள். அதற்கு உமக்கு சரஸ்வதி கடாட்சம் துணை உண்டு என்றார். தீயனவற்றை அழித்து நல்லதை நிலைநாட்ட வந்துள்ள ராமனின் புகழை காவியமாக தீட்டுங்கள் என்றார். அதன் பிறகே மானிஷா தக என்று தொடங்கி தான் வேடனுக்கும் சொன்ன வார்த்தைகளை நினைவுபடுத்தி கொண்டார். வால்மீகியின் எதேச்சையான அந்த கவிதையே காவியத்தின் காப்புச் செய்யுளாக அமைந்தது.